உதாரணமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊழலை எதிர்க்கிற ஒரு அரசு உருவாகி இருக்கிறது. ஊழலை எதிர்க்க வேண்டும், லஞ்சத்தை எதிர்க்க வேண்டும் என்பதை தனது முதன்மை குறிக்கோளாக கொண்ட ஒரு அரசு உருவாகி இருக்கிறது. அதை ஒரு தனி மனிதரால் செய்ய முடியுதோ இல்லையோ, ஆனால் நாமெல்லாம் சேர்ந்து அதற்கு பின்னால் பக்கபலமாக நிற்க வேண்டும். லஞ்சத்தை எதிர்க்க வேண்டும். லஞ்சத்தை எதிர்ப்பதற்கான அத்தனை கூறுகளையும் நம்முடைய இளைஞர்கள் எல்லாம், நம்முடைய சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னா, ஏன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்கள் என்று சொல்வது போல நீங்கள் ஒவ்வொருவரும் லஞ்சத்திற்கு எதிரான, ஊழலுக்கு எதிரான ஒரு அறைகூவலை முன்னிறுத்துங்கள் என்றுதான் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்ம ஏறக்குறைய 75 ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காமராஜருக்கு பிறகு பெரிய அறிவில் சிறந்த தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், சித்தாந்தம் கொண்ட தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், ராஜதந்திரிகள் வந்திருக்கிறார்கள், அரசியல் நிபுணர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் காமராஜருக்கு பிறகு காமராஜரை போன்ற ஒரு நேர்மையான தலைவர் வரவில்லையே என்று நாம் யோசித்துக் கொண்டிருந்தோம். இந்த சூழலிலே நான் ஒரு நேர்மையான அரசை கொடுக்கிறேன் என்கிற தனது முதன்மை குறிக்கோளாக கொண்டு ஒரு மனிதர் சொல்கிறார், நான் தொடவும் மாட்டேன், தொட விடவும் மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவனையும் விட மாட்டேன்னு. அது ஒரு மிகப்பெரிய அறைகூவலாக, எப்படி ஆபிரகாம் லிங்கன் சொன்னாரோ, இந்த கவர்மெண்ட் இஸ் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் என்று சொன்னது எவ்வளவு புகழ் பெற்றதோ, அப்படி தொடவும் மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன், தொடவும் மாட்டேன் என்று அவர் சொன்ன அந்த சங்கதி இன்னைக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், கட்சி சார்பற்று வேறு எந்த சார்புமற்று நாம் லஞ்சத்தை ஒழித்து விட, இப்ப நாமெல்லாம் லஞ்சம் கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா, லஞ்சம் நம்மகிட்ட வாங்குவோம் அதிகாரிகள், ஆனா அவங்கள பார்த்து நாம கூச்சப்பட வேண்டியிருக்கும். லஞ்சம் வாங்குகிறவன் கூச்சப்படுவதில்லை. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு முறை சொன்னார், அவர் தயங்குவதற்காக ஒரு காரணத்தை சொன்னார். ஏன் நான் தயங்குகிறேன் என்றால், சிஸ்டமே கெட்டு போயிருக்கு, நான் வந்தாலும் ஒன்றும் செஞ்சிட முடியாது என்று சொன்னார். அப்படி கெட்டு போயிருக்கிற சிஸ்டத்தை விட்டுவிடக் கூடாது என்று ஒருவர் தொட்டு தூய்மை செய்ய நினைக்கிறார் என்கிற போது, நாமெல்லாம் சமூகத்தில் பொறுப்புள்ள குடிமக்களாக அவருக்கு பின்னால் நின்று அவருக்கு உதவ வேண்டும் என்பதை ஒரு சமூக குடிமகனாக, இந்த சிஸ்மியா அமைப்பினுடைய தலைவனாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் இந்த பேரத்திலே பார்க்கிறேன். ஏன்னா அரசு மட்டுமே ஒரு செயலை செய்துவிட முடியாது. பொதுமக்கள், நம்மை போன்ற சமூக ஊடக ஆளுமைகள் எல்லாம் இதிலே தொடர்ந்து செயல்பட்டு அவர்களுக்கான ஒரு உத்வேகத்தை வழங்கினால் நாம், ஏன்னா எத்தனை பேர் பாராட்டுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களை விமர்சிக்கிறவர்கள் இன்றைக்கு தெருதோறும் இருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு வார்த்தை யாராவது சொல்லி இருக்கிறார்களா? அரசியல்வாதிகள் எதை வேண்டுமானாலும் இழப்பார்கள், ஆனால் வருமானத்தை இழக்க மாட்டார்கள். ஆனால் அப்படி கிடக்கிற வருமானம் எங்களுக்கு அவமானம் என்று ஒரு தன்மானத்தோடு ஒருவர் சொல்லுகிற போது அவருக்கு பின்னால் நிற்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்டி ஃபண்ட் கேட்காத ஒரு ஆட்சி வரும் என்று நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அரசு ஒப்பந்தங்களில் எங்களுக்கு பங்கு வேண்டாம், ஊழல் வேண்டாம், நீங்கள் முழுமையாக அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிற ஒரு ஆட்சியை நாம் பார்த்திருக்க மாட்டோம். லஞ்சம் கேட்டால் லஞ்சம் தர முடியாது என்று முகத்தில் அறைந்தது போல் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற ஒரு முதல்வரை நாம் பார்த்ததில்லை. லஞ்சம் கேட்டா என் தம்பி விஜய் ஆட்சி நடக்குது, என் அண்ணன் விஜய் ஆட்சி நடக்குது, என் மாமா விஜய் ஆட்சி நடக்குது, என் பிள்ளை விஜய் ஆட்சி நடக்குது சொல்லுங்க என்று சொல்லுகிற அந்த பங்கு இருக்கிறது. இப்படி எந்த முதல்வராவது சொல்ல முடிந்திருக்கிறதா? சொல்ல முடியுமா? ஆனால் அப்படி சொல்லி இருக்கிறார். இது சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரளயம் என்று நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இந்த பிரளயத்திற்கு நாம் பொறுப்புள்ள குடிமகளாக நாம் எல்லாம் பின்னால் நிற்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே நான் சொல்கிறேன். ஏன்னா நாம் நினைச்சா அதை நடத்த முடியும். நாம் பெரும் பெரும் மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறோம். அதாவது இந்த ஓராண்டில் நாம் நிகழ்த்தி இருக்கிற மாற்றங்கள் மகத்தான மாற்றங்கள். எனவே மாற்றத்தின் பிள்ளைகளே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் இளைய கூட்டமே, உங்கள் கைகளிலே இருக்கிற ஆயுதத்தை பயன்படுத்துங்கள். லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ்களை நல்ல திசையை நோக்கி திருப்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகளை அடையுங்கள் என்று கூறி இந்த இனிய நேரத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.